வணக்கம். தமிழ்நாடு தான் உலகத்திலேயே ஒரு தலைசிறந்த மாநிலம்னு ஒரு மெசேஜ் ரொம்ப வைரல் ஆகுது. அந்த மெசேஜ்ல அப்படி என்னதான் சொல்றாங்க, நம்ம மாநிலத்தை பத்தி என்னென்ன பெருமையான விஷயங்கள்ல அதுல இருக்குன்னு தான் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போறோம். அந்த மெசேஜ் ஆரம்பிக்கிறதே ரொம்ப போல்டா, உலகில் ஒரு தலைசிறந்த மாநிலத்தை பற்றிய தகவல் அப்படின்னு தான். இது வெறும் தொடக்கம்தான். இதுக்கப்புறம் வர்ற விஷயங்கள்லாம் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அப்போ இப்படி ஒரு பெரிய விஷயத்த சொல்றதுக்கு அவங்க என்னென்ன காரணங்களை அடுக்குறாங்க? எதனால தமிழ்நாட்டை ஒரு உலகத்தரம் வாய்ந்த மாநிலம்னு சொல்றாங்க? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சுலபமா புரிஞ்சுக்க அவங்க சொல்ற விஷயங்களை நாம ஒரு 4 முக்கியமான தலைப்புகள்ல பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல நம்மளோட நவீன பொருளாதார சக்தி, அப்புறம் பழங்காலத்துல நாம தான் முதன்மைன்னு சொல்ற சில கூற்றுகள், அடுத்தது நம்மளோட அறிவுசார் பாரம்பரியம், கடைசியா இந்த மொத்த மெசேஜோட மைய கருத்து என்னன்னு பாப்போம். சரி, முதல்ல நவீன பொருளாதார சக்தி. இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு வலிமையா இருக்குன்னு காட்டுறதுக்கு அதோட உள்கட்டமைப்பு, வர்த்தகம், அப்புறம் எரிசக்தி துறைய பத்தி இந்த பதிவு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். முதல்ல கனெக்டிவிட்டி. நம்ம மாநிலத்துல மொத்தம் 9 ஏர்போர்ட் இருக்கான். அதுலயும் 4 சர்வதேச விமான நிலையங்கள். யோசிச்சு பாருங்க, உலகத்தோட எந்த மூலைக்கு வேணும்னாலும் இங்கிருந்து கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏர்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, தொழில் வளர்ச்சியும் பாருங்க. 36,000க்கும் மேற்பட்ட பெரிய கம்பெனிகள் தமிழ்நாட்டுல செயல்படுதுன்னு இந்த மெசேஜ் சொல்லுது. இது எவ்ளோ பெரிய பொருளாதார பலம்! தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம்னா, இங்க இருக்கிற மக்களோட வாங்கும் சக்தியை பத்தி ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்றாங்க. என்ன தெரியுமா? உலகத்திலேயே அதிகமா தங்கும் வைக்கிற இடம் நம்ம தமிழ்நாடு தான் இந்த பதிவு சொல்லுது. சரி, இது மட்டும் இல்ல, கிரீன் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்திலையும் நாம தான் உலகத்துக்கே தலைவர்னு சொல்றாங்க. நீர் மின்சாரம், காற்றாலை, சோலார் பவர், ஏன் கடல் அலைகள்ல இருந்து கூட மின்சாரம் தயாரிக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஓகே, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாமே இப்போ இருக்கிற நிலைமை. ஆனா இந்த மெசேஜ் இதோட நிக்கல. தமிழ்நாட்டோட அசல் பெருமையே அதோட ஆழமான வரலாற்றுல தான் இருக்குன்னு சொல்லி நாம தான் பல விஷயங்கள்ல உலகத்துக்கே முதல் அப்படின்னு சில விஷயங்களை அடுக்குறாங்க. அதுல முதல் விஷயம் ரொம்பவே பிரம்மாண்டமானது. உலகத்தோட முதல் மாநகரமே இங்கேதான் உருவாச்சுன்னு சொல்றாங்க. நகரம் மட்டும் இல்ல, உலக வர்த்தகத்திலயும் நாம தான் முன்னோடியா. முதல்ல கடல் வழியா உலகத்தோட வர்த்தகம் செஞ்சதே தமிழர்கள் தான் இந்த பதிவை வாதிடுது. வரலாற்று பெருமைகள்ல இதுதான் உச்சம்னு சொல்லலாம். உலகத்துக்கே முதல் தாய்மொழி நம்ம தமிழ் மொழிதான்னு ஒரு அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. வரலாறு மட்டும் இல்ல, அறிவு சார்ந்த விஷயங்கள்லயும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குன்னு இந்த மெசேஜ் சொல்லுது. வாங்க அது என்னன்னு பாப்போம். இந்த அறிவுசார் பாரம்பரியம் எவ்வளவு பறந்ததுன்னு பாருங்க. விவசாயத்திலிருந்து ஏரோஸ்பேஸ், அதாவது வான்வெளி ஆராய்ச்சி வரைக்கும் எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் நம்ம மாநிலத்திலிருந்து உருவாகியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த அறிவெல்லாம் சும்மா புத்தகத்தோட நின்னுடல. இன்னைக்கு உலகத்தோட பெரிய பெரிய கம்பெனிகளை நடத்துற சிஇஓக்கள் பலரும் நம்ம ஊர்க்காரங்க தான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உலகத்துக்கே முதல் முறையா மேப் வரைஞ்சதும் நம்ம ஆளுங்க தான் ஒரு கூற்றும் இருக்கு. இப்ப நாம பார்க்க போற கூற்றுகள் இன்னும் ஒரு படி மேல போகுது. உலகத்தோட தகவல் தொடர்பையே மாத்தி அமைச்ச இமெயில கண்டுபிடிச்சதும் இங்கதான், நம்ம தமிழ்நாட்டுல தானு இந்த மெசேஜ் சொல்லுது. டெக்னாலஜி விஷயத்துல இதுதான் பீக்னு சொல்லலாம். உலகத்தோட முதல் ஹைட்ரஜன் அணுகுண்டு கண்டுபிடிச்ச பெருமையும் நம்ம மாநிலத்துக்கு தானே இந்த பதிவு உரிமை கூறுது. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சரி, இவ்வளவு விஷயங்களையும் அடுக்கிட்டாங்க. பொருளாதாரம், வரலாறு, அறிவுன்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்போ இது மூலமா அவங்க சொல்ல வர மைய கருத்து என்ன? அவங்க சொல்ல வர்ற முக்கியமான பாயிண்டே இதுதான். தமிழ்நாடு எந்த மாநிலத்தையும் சார்ந்து இல்ல, ஆனா இந்த ஒட்டுமொத்த தேசமுமே தமிழ்நாட்டை தான் சார்ந்திருக்கு. இது ஒரு தற்சார்பு, ஒரு பெருமை, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இதுக்கு ஒரு இறுதி ஆதாரமா ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. உலகத்திலேயே தன்னோட சொந்த மொழியோட பேரை மாநிலத்தோட பேரா வச்சிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்றாங்க. நம்ம அடையாளம், மொழி, நிலம், இது 3க்கும் இருக்கிற இந்த தொடர்பு ரொம்பவே தனித்துவமானது இல்லையா? கடைசியா இந்த மொத்த மெசேஜும் ஒரு உணர்ச்சி பூர்வமான வரியோட முடியுது. தமிழ்நாடு தமிழனென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு உணர்வு. இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட வைரல் பதிவுல இருந்த கூற்றுகளை பத்தி விரிவா பார்த்தோம். இது சரி தப்புன்ற விவாதத்தை தாண்டி இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அதாவது, நம்மோட அடையாளத்தை உருவாக்குறதுல இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கதைகளுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க.